கேபேஜ் கேரட் பொடி மாஸ் பார்க்கலாமா? கடாயில் ஆயில் ஆட் பண்ணி ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. கூடவே கேரட்டும் கேபேஜும் நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே நல்லா குக் ஆனதுக்கப்புறம் முட்டையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், கேபேஜ் கேரட் பொடி மாஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.